ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் ரெடியாகி வந்துட்டோம். டே 1 இன் மயூர்கா. ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டோடு புக் பண்ணிட்டோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக விதவிதமான கோல்ட் கட்ஸ். சூப்பர். இங்கே என்ன இருக்குது? நட்டெல்லாம் இருக்கா? ஃபுல் ப்ரெட்டா? இங்கே இதுவும் பண்ணிக்கலாம், டோஸ்ட் பண்ணிக்கலாம். அது அப்படியே மூவ் ஆகுது பாரு. சூப்பர். அப்படியே கீப் இட் ஆன் தட். ஐ திங்க் இட் ஸ்லைட்ஸ் இன். அது பாருங்க, அப்படி போட்டால் அது அப்படியே மூவ் பண்ணி இந்த பக்கம் வந்துடும். வித்தியாசமாக இருக்க மாதிரி பார்த்தது இல்லை. மயூர்கா. ஸோ சாப்பிட்டாச்சு ஹோட்டலில். அடுத்து வந்து இப்போது நம்ம பஸ் வருதுங்க, டபுள் டெக்கர் பஸ் வருது. எப்படி பார்சிலோனாவில் மேலே உட்காந்து சுற்றணும், ஊர் சுற்றணுமோ அந்த மாதிரி இப்போது மயூர்காவை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கேயும் வந்து 48 hours டிக்கெட் எடுத்தாச்சு. என்ன பாட்டு? ஆமாம், ஆக்சுவலாக மணி 10:45 ஆகுது. ஏன்னா இந்த பஸ் இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஃபஸ்ட்டு பஸ் அங்கே எடுக்கிறது 10 மணியா. அங்கேயே போயிருக்கலாம். நாங்கள் இங்கே வந்துடும் சீக்கிரம் நினச்சி வந்தோம். பார்த்தா 10:45 போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பஸ் வர லேட் ஆகி போச்சு. நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் தங்கியிருக்கோமா, அதனால் இங்கே வர 45 minutes ஆகிடுச்சு. பட் ஃபுல் ரவுண்டு ஒரு 2 மணி நேரத்தில் ஃபுல் ரவுண்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் எங்கே வருது, எங்கே நான் பார்த்தேனே காணவில்லை. போலாமா? இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி மேலே எங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டே கிடச்சிருச்சுங்க. அப்போ செம வியூ பாருங்கள். இந்த ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நேற்றுக்கு இந்த ரோடு சைட்லலாம் நடந்து போயிருப்போம், அது பழைய வீடியோவில் இருக்கும். ஃபுல்லாக கடலுங்க. இது ஒரு ஐலேண்ட், அதனால் சுற்றி கடல். அப்படியே சீஷோரை பார்த்துக்கிட்டே நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். நல்ல வியூ, நல்ல வெயில், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குளிர் ஊர்லேருந்து அந்த குளிர் டைம்லேயே அதே யூரோப்பியன் காண்டினென்ட் தான், பட் என்னென்னா வெயில் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெயின் பிளேஸுங்க, ஓல்ட் டவுன் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஃபவுண்டனுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு வீடு பார்த்தோம் ஏர்பிஎன்பியில், பட் நாங்கள் அங்கே தங்கலை. ஹோட்டல் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டோடு வருது, நல்ல ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி நான் அங்கே பண்ணிட்டேன். இந்த வீடு தான். இல்லை அந்த வீடு கிடையாது, ஏதோ ஒரு வீடு இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ஏர்பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடு, இந்த ஜன்னல். எஸ். ஸோ அது நல்ல வியூ பாயிண்ட் தான், மெயின் இடம். பட் என்னென்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. ஸோ இந்த ரோடு வந்து லா ரம்ப்லான்ற ஒரு ரோடு. ஸ்பெயினில் கூட இதே மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ஸோ நிறைய கடைகள் இருக்கும், ஃப்ளவர் ஷாப்ஸ் நிறையா இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு பிஸி டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதை முடித்து அப்படியே ஊர் ஃபுல்லாக வந்து 2 மணி நேரத்தில் பார்த்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகு, நல்ல வெயில், அதை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உடம்புக்கு செமையாக. அப்புறம் இந்த கேத்தட்ரலாக பெசிலிக்காவா, இது கேத்தட்ரல் உள்ள இன்னொரு பெசிலிக்கா இருக்குது. ஸோ இதையும் போய் பார்ப்போம். இதை முடிச்சுட்டு ஸோ இப்போ பாருங்கள், நாங்கள் தங்கின ஹோட்டல் இது தான், ஹோட்டல் ஹாட்ஸ் மேடம். அந்த ஹோட்டல் தாண்டி போகிறோம் திருப்பியும். அப்புறம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோங்க. ஸோ இது வந்து ஒரு கேசலுங்க, மலை மேலே இருக்குது. நம்ம வாங்கின டிக்கெட்டில் எல்லாமே இன்க்ளூடடுங்க. அப் ஆஃப் டூரு, இந்த கேசல் விசிட்டு, அதுக்கப்புறம் கட்டமரான் டூர், அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கான். இந்த அல்டிமேட் டிக்கெட்னு வாங்கினா மொத்தமே இன்க்ளூடடு. ஐயோ பின்னாடி பாருங்க. வா, செம அழகா இல்லை? செம வியூ பண்ணி. Okay, cross your legs. 1, 2, 3. You go free. கேசலுக்குள்ளே வந்துட்டோம்.
பழைய காலத்து கேசலுங்க. சும்மா கருங்கல் இல்லை, இது என்ன கல், லைம் ஸ்டோனில் செஞ்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே ஒரு செக்யூரிட்டி அம்மா இருந்துச்சு, அது அழகாக டிக்கெட்டை செக் பண்ணி உள்ளே அனுப்பிடுச்சு. ஸோ வாங்க சுற்றி பார்ப்போம். டேங்கப்பா, I guess it was. வேலூர்னா இருந்திருக்கும். அகழி, ஆமாம் அகழி மாதிரி தான் இருக்குது. மலை மேலே ஒரு அகழி, ஆனால் இப்போ தண்ணி இல்லை. இங்கே பாரு பீரங்கி பாயிண்ட். இங்கேருந்து ரோட்டில் போகிறவங்களாம் சுட்டிருப்பாங்களோ, கடல் வரைக்கும் போயிருக்குமோ என்னமோ. இது கிங்கோட டாய்லெட்டாக இருக்குமா, அங்கே உக்காந்து பண்ணார்னா இங்கே வந்துடும் நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. அந்த காலத்து டாய்லெட்லாம் அப்படியே பைப் வச்சு மேலேருந்து அடிச்சு விடுவாங்களாம். நல்லா இருந்தது அங்கே ரோடு. ஸோ கரடு முரடு பாதை இங்கே முடியுது. ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க போல இந்த இடத்துல. ரோடு போடல ஆன் த ப்ராசஸ். இதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாம், இதுதான் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அகழி இந்த பக்கம் அகழி. இது என்ட்ரன்ஸ். அம்மாடா, உள்ள என்னம்மா குளிர் ஜில்லுன்னு இருக்கு. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ். வா, இதை நான் நிறையா யூடியூப்பில் பார்த்துருக்கேன். Look at this. செம்மையாக இருக்குங்க. இது ஒரு சென்டர் பார்ட்டு. இது எல்லாமே வந்து காத்திக் ஸ்டைலில் கட்டின பில்டிங்க. அப்படியே ஆர்ச்செல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கேசல் வந்து 14th centuryயில் கிங் ஜேம்ஸ் II ஆஃப் மயூர்கா அவர் கட்டியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா நிறையா முஸ்லீம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க அந்த ஆர்கிடெக்ட்லேயோ இல்லை அந்த இதுலேயும். ஆக்சுவலாக மயூர்கா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸ் எம்பரர்லாம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கேசல் கட்டின பிறகு தான் அது வந்து கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டிலாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஹிஸ்ட்ரியில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ரோமன்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். ரோமன் ஸ்டாச்சுலாம் இருக்குல்ல, அது வந்து BC 123 BCயில் இருந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து கட்டினது வந்து 1300 to 1311 அது வரைக்கும் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கை, இந்த கேசலில். இது வந்து என்ன இதில் அற்புதமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து சர்க்கிள் கேசலாம். சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். டவர், ஒரு 3 சின்ன டவர், ஒரு பெரிய டவர் இருக்கான். இந்த கேசல் பேர் வந்து கேசல் டி பெல்வேர். அப்படின்னா ஸ்பானிஷில் என்ன கேட்டிங்கன்னா கேசல் வித் த லவ்லி வியூ பாயிண்ட்டுங்க. மேலேருந்து நம்ம மெடிட்ரேனியன் சி ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை அப்படி தானே பார்த்தோம், ரோமன்ஸ் வந்திருக்காங்களா, அதனால தான் அவங்களுடைய ஸ்டாச்சுலாம் இருக்குது. 18th centuryலேருந்து 20th century வரைக்கும் பிரிசனர்ஸை வச்சுருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். அவங்கள வந்து இங்கே வச்சுருக்காங்க. Tell me to a subscriber, what did you learn? What? You told me something about the Romans. Yeah, so I read, don't know if I'm saying it right, but Palma was founded in 123 BC. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பையன் கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம கூப்பிட்டு வர்றது. அதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்கு போங்க. அப்படி இல்லை, நல்லா இது ஒரு நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் தானே. மற்றபடி ஏதாவது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன்ஸோ அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸில் அதெல்லாம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த பாருங்கள், மொட்டை மாடியில் ஏதோ இதுதான் அந்த டவர்ஸு. ஒரு பெரிய டவர் இருக்குது, ஒரு சின்னது 3 டவர் சுற்றி இருக்கும். மேல் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 4 டவர் 4 பக்கம் இருக்கும். அந்த மாதிரி சென்டரில் இந்த ஒரு ரவுண்டு. ஐயோ, மேலே வந்தாச்சு. வா, சூப்பர் பளிச்சுன்னு இருக்குது. வெயில் சூடாக இல்லை, பட் நல்லா இருக்குது.
போலாண்டுக்கு பார்சிலோனா கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது வெதர். வின்டர் மாதிரியே தெரியலைங்க. நாங்கள் வின்டரில் இந்நேரம் போலாண்டில் குளிரில் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அப்படி இருப்போம். இங்கே அது இல்லை. சூப்பராக இருக்கு இடம். வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். செம வியூ பாயிண்ட்டுங்க. பால்மாவை பார்க்கலாம். இந்த கேசல்லேருந்து பார்த்தீங்கன்னா செம வியூ. கம்ப்ளீட் பால்மா தெரியுது. என்னாச்சு? And over here is a sea. What's written? Like some V-I-V-E and then like an N. Then over here's a C and probably A. Then O. Also here. இது ஃபுல்லாக மெடிட்டரேனியன் சீங்க. மெடிட்டரேனியன் சீயோட கம்ப்ளீட் வியூ இருக்கும். நிறைய க்ரூஸ் ஷிப் வருது அங்கே. ஸோ அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். பாருங்க, இதுதான் எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. இது வந்து ஒரு பிரிசனாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய பிரிசனர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃப் வந்து இந்த இருந்த பிரிசனர்ஸ் எல்லாம் அவங்க பேரெல்லாம் இங்கே எழுதிட்டாங்க. ஓ, அதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருந்தவங்க எல்லாம் மீகல் தானே இது? That ain't burger. மீகல். B-U-R-G. இங்கே ஒரு மியூசியம் இருக்குங்க. எல்லா ரோமன் ஸ்டாச்சூஸ் இருக்கு. தலையை உடைச்சிருக்கு. இந்த இடத்துல தான் வச்சு இது ஏதோ அந்த கவர்மெண்ட் அந்த காலத்து கவர்மெண்ட் இடம். அந்த இடம் அந்த பெயிண்டிங் பின்னாடி இருந்திருக்கு. பின்னாடி இருந்திருக்கு. அதை சொல்லு. ஆமாம், இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. போலாமா? You remember where that this place is from? Down when we entered, there was this painting. Not Mother Mary, it was about some goddess. கேசல் பார்த்தாச்சு. அடுத்து எங்கடா போகிறோம்? So when something in பஸ்ஸை பிடிச்சி அடுத்த ஸ்டாப்புக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்கோ பார்க்கலாம். அவ்வளோதான். நிறைய டிக்கெட் ஃப்ரீ இருக்குது. இதுவும் ஃப்ரீ தான். ஃப்ரீன்னு எல்லாம் சேர்த்து கட்டியிருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்து நம்ம டிக்கெட் வாங்க வேண்டாமோ அங்கெல்லாம் போய் மொத்தமாக வாங்கிட்டோம் முன்னாடியே. அதெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா நிறைய இருக்குது, மறந்துடும். வந்து பார்சிலோனா விட சீப்பாக. ஆமாம் ஆமாம், காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. அங்கே வந்து இதே அளவுக்கு தான் டிக்கெட் வாங்கினோம், ஆனால் எதுவுமே ஃப்ரீ எல்லாம் கிடையாது. கரெக்டு. ஆமாம், நிறைய ஃபெசிலிட்டி நிறைய கொடுக்கும். அதே ரேட்டுக்கு நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ், அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் கூட இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து காஃபி ஃப்ரீ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தேடி போயிட்டு அங்கே ஒரு காஃபி ஃப்ரீ. ஆமாம், அது எல்லோரும் போவாங்களான்னு தெரியாது. மொத்தமாக கொடுத்துட்றான். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுக்காக தேடி போவோமான்னு தெரியாது. பட் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் முடியுமோ. வெயிலுக்கே வரலாம். ஆமாம், நல்லா இருக்குது, நல்ல வெயில். ஆமாம், போய் ரிட்டர்ன் போனால் அங்கே போலாண்டில் 2 டிகிரி. எப்படி அடாப்ட் ஆகும் தெரியல உடம்பு. ஆமாம், இப்போ சும்மா வெயிலுக்கு நல்லா விட்டமின் டியும் கால்சியமும் தேவை உடம்புக்கு. அதனால் ஜாலியாக வெயிலில் சுற்றிட்டு இருக்கோம். அங்கே போனால் கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாப் என்னன்னு தெரிலங்க. போய் பார்த்துட்டு சொல்கிறோம். எல்லாமே எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். அதனால நடக்கிறது நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்ன இருக்குதுல்ல. ஓகே, ரைட்டு. அடுத்த ஸ்டாப்பில் மீட் பண்ணுவோம்.